புதுச்சேரியில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தில் சிக்கிய டெம்போவின் முன் சக்கரம் உடைந்து விபத்துக்குள்ளானது. புதுச்சேரியில் கடந்த 3 தினங்களாக விட்டு கனமழையும் தொடர்ந்து மிதமான மழையும் பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியில் செல்லாமல் வீட்டிலேயே முடங்கியுள்ளதால் அவர்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் காலை முதல் லேசான தரைக்காற்றுடன் மிதமான மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் 10க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் டெம்போ சென்று கொண்டிருந்தது. அப்போது சாலையில் உள்ள பள்ளத்தில் டெம்போ ஏறி இறங்கியது. இதில் டெம்போவின் முன் சக்கரம் உடைந்து விபத்திற்குள்ளானது. இதில் பயணம் செய்த பயணிகள் காயமின்றி உயிர் தப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளம் குறித்து ஆய்வு செய்து டெம்போவை மீட்க நடவடிக்கை மேற்கொண்டார். கோயிலுக்கு போற மாலை போடுறேன்னா வாய்ப்பு சொல்றாங்க. புதுச்சேரியில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் வீட்டிலேயே முடங்கியுள்ள மக்களுக்கு லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தொகுதி முழுவதும் உள்ள மக்களுக்கு காலை உணவை வழங்கினார். புதுச்சேரியில் கடந்த 3 நாட்களாக விட்டு கனமழையும் தொடர்ந்து மிதமான மழையும் பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். இந்த நிலையில் லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு உதவிடும் வகையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் தனது சொந்த செலவில் தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் காலை உணவு வழங்கினார். டோபிகானா, சேத்திலால் நகர், மடுவுபேட், பாவேந்தர் வீதி, குளக்கரை வீதி, பெட்டிசெட்டுப்பேட்டை, நெசவாளர் நகர், ஆனந்த நகர், நெருப்புக்குழி, இந்திரா வீதி, ராமன் நகர், குறிஞ்சி நகர், ஜீவானந்தபுரம், எம்ஜிஆர் வீதி, பாரதி வீதி, அன்னை பிரியதர்ஷினி வீதி, கவினாரா வீதி, வஉசி வீதி, பகவத் சிங் வீதி, ஸ்ரீராம் நகர், கற்பக விநாயகர் கோவில் வீதி ஆகிய பகுதிகளில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதனுடன் இணைந்து காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகளும் உணவு வழங்கினர். ஏனாமில் தடை செய்யப்பட்ட 500 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு மினி லாரி உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுவை
புதுவை பிராந்தியம் ஏனாம் இந்திரா காந்தி சதுக்கம் அருகே காவல் உதவி ஆய்வாளர் புனித்ராஜ் மற்றும் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அந்த வழியாக மினி லாரி ஒன்று வந்துள்ளது. அதனை மறைத்து காவல்துறையினர் ஆவணங்களை கேட்டு விசாரித்துள்ளனர். அப்பொழுது மினி லாரி ஓட்டுநரும் உரிமையாளருமான ரமேஷ் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். இதனால் அவர் மீது காவல்துறையினருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. உடனடியாக மினி லாரியை சோதனையிட்ட பொழுது பெட்டி பெட்டியாக தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் கடத்தி வருவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதனை அடுத்து மினி லாரி உரிமையாளர் ரமேஷை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது அவர் விசாகப்பட்டினத்தில் இருந்து விற்பனைக்காக கடத்தி கொண்டு வரப்பட்டது தெரியவந்தது. மேலும் 500 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. Today, at about 1:15 p.m., SHO புதுச்சேரியில் பெய்த தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட சிவப்பு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 10,000 ரூபாய் நிவாரணமும், மஞ்சள் அட்டை குடும்பதாரர்களுக்கு 5,000 ரூபாய் நிவாரணமும் வழங்க வேண்டும் என புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் கோரிக்கை விடுத்துள்ளார். அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் டிட்வா புயல் எதிரொலியாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கூலி தொழிலாளிகள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், மீனவர்கள் என அனைத்து தரப்பு பொதுமக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மழை காரணமாக வேலையில்லாமல் தவித்து வரும் சிவப்பு குடும்ப அட்டை உள்ளவர்களுக்கு 10,000 ரூபாய் நிவாரண உதவியும், மஞ்சள் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு 5,000 ரூபாய் நிவாரண நிதியும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதற்காக முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சரவை கூட்டத்தை உடனடியாக கூட்டி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் கழிவுநீர் வாய்க்கால் பகுதி மற்றும் சாலை உள்ளிட்ட பகுதிகளை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் மழைநீர் வடியாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர் என்றும், எனவே உடனடியாக நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்றும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேட்டுக் கொண்டார். புயல் சம்பந்தமான கனமழை இவற்றால் கூலி வேலை செய்யும் தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் ஏற்கனவே பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட நிதியில் விவசாயத்துறை, காட்டிலாக்கா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் 50% நிதிகள் செலவு செய்யப்படாமலேயே சாலையோரம் மழையில் நனைந்தபடி தூய்மை பணி செய்து கொண்டிருந்த பெண் பணியாளர்களுக்கு ரெயின்கோட் வழங்கி உதவிகரம் நீட்டிய மாற்றுத்திறனாளியான சமூக ஆர்வலர். புதுச்சேரியில் கடந்த ஒரு வார காலமாக மிதமான மழையும் விட்டு கனமழையும் பெய்து வருகிறது. இதனால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் மக்கள் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரி நகர பகுதியில் தூய்மை பணியில் ஈடுபடும் தூய்மை பணியாளர்கள் சாலை ஓரமுள்ள குப்பைகளை மழையில் நனைந்தபடி அகற்றிக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியே சென்ற மாற்றுத்திறனாளியான சமூக ஆர்வலர் ஜோசப் தூய்மை பணியாளர்கள் மழையில் நனைவதை அறிந்து உடனடியாக தனது சொந்த செலவில் மழை அங்கிகளை வாங்கி அவர்களுக்கு வழங்கி உதவிக்கரம் நீட்டினார். தூய்மை பணியாளர்களும் மழை அங்கியை பெற்றுக்கொண்டு அணிந்து கொண்டு தூய்மை பணியை மேற்கொண்டு மாற்றுத்திறனாளியான ஜோசப்பிற்கு நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்வு தூய்மை பணியாளர்கள் மத்தியில் பெரும் பாராட்டையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது. கனமழையால் பாதிக்கப்பட்ட அரியாங்குப்பம் தொகுதி சண்முகா நகர் பகுதியில் குடிசை வீட்டில் வசிக்கும் 30 குடும்பங்களுக்கு தார் பாய்களை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார்.
புதுச்சேரியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் அரியாங்குப்பம் தொகுதியில் ஏராளமான குடிசை வீட்டில் வசிப்பவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். முதற்கட்டமாக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சண்முகா நகர் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட குடிசை வீட்டில் வசிக்கும் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு சுமார் 50,000 ரூபாய் மதிப்புள்ள தார்பாயினை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் ஜீவா, ராஜேந்திரன், ஜெயக்குமார், தட்சிணாமூர்த்தி, அன்பு, குமரேசன், செல்வம் மற்றும் சண்முகா நகர் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மக்களின் உயிரோடு விளையாடும் போலி மருந்து தொழிற்சாலைகள் சுகாதாரத்துறை பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசுவாமி முழு பொறுப்பேற்க வேண்டும். RLV மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் வெங்கட்ராமன் வலியுறுத்தல். RLV மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் RL வெங்கட்ராமன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி மக்களின் உயிரோடு விளையாடும் போலி மருந்து தொழிற்சாலைகள் வருடக்கணக்கில் செயல்படும் வரை அரசால் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்ததற்கு என்ன காரணம்? அரசின் சுகாதார செயலர் என்ன செய்கிறார்? இவ்வளவு துணிச்சலுடன் புதுவையில் செயல்படும் போலி மருந்து தொழிற்சாலைக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அந்த கருப்பு ஆடு யார்? சட்டமன்றத்திற்கு உள்ளே இருக்கிறாரா அல்லது வெளியிலிருந்து செயல்படுகிறாரா? இது முதல்வருக்கு தெரியாமல் நடந்திருக்க சாத்தியமில்லை. மருந்து தொழிற்சாலைகளை ஆய்வு செய்யும் துறை புதுவையில் செயல்படுகிறதா இல்லையா? இதேபோல் தரமற்ற மருந்துகள் மற்றும் போலி மருந்துகள் அரசு மருத்துவமனைகள் மற்றும் மருந்து கடைகளிலும் விநியோகம் செய்து பல கோடி ரூபாய் வரை கொள்ளையடித்து இருக்கிறார்கள். இதனால் அரசாங்கத்திற்கு வரி இழப்பும் மக்களுக்கு உயிர் பாதுகாப்பும் இல்லாமல் உள்ளது. அரசு மருத்துவமனைகளில் மருந்து மாத்திரைகள் கொள்முதல் செய்ததில் ஊழல் நடந்ததாக ஏற்கனவே பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனால் புதுச்சேரி மக்கள் மத்தியில் ஒருவிதமான பீதி ஏற்பட்டுள்ளது. மக்கள் உயிருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்றே எண்ண தோன்றுகிறது. இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி முழு பொறுப்பேற்று மக்களுக்கு உண்மை நிலையை தெளிவுபடுத்த வேண்டும். புதுவையில் இன்னும் எத்தனை போலி மருந்து தொழிற்சாலை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை அரசு கண்டுபிடித்து போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த போலி மருந்து தொழிற்சாலை குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி முழு பொறுப்பேற்று ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்தி உண்மை நிலையை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்வதாக வெங்கட்ராமன் குறிப்பிட்டுள்ளார். ராஜச்சந்திரு அறக்கட்டளை நிறுவனர் ராஜச்சந்திரு சொந்த செலவில் JCP இயந்திரம் கொண்டு கடலோரத்தில் இருந்த படகுகளை பாதுகாப்பாக இழுத்துச் சென்று தண்ணீர் வராத இடத்தில் நிறுத்தி வைத்த இளைஞர்கள். டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தது. இதனைத் தொடர்ந்து மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. அவர்கள் தங்களது படகுகளை கடலோரத்தில் நிறுத்தி வைத்தனர். இந்த நிலையில் கடல் சீற்றம் மற்றும் பலத்த காற்று காரணமாக படகுகளை கடற்கரையில் இருந்து வெகு தூரம் எடுத்து செல்ல வேண்டும் என மீன்வளத்துறைக்கு கோரிக்கை வைத்திருந்தனர். ஆனால் மீன்வளத்துறை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் இதுகுறித்து அப்பகுதி இளைஞர்களிடம் மீனவர்கள் தெரிவித்தனர். இதனை அடுத்து ராஜச்சந்திரு அறக்கட்டளை நிறுவனர் ராஜச்சந்திரு தலைமையில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் தங்களது சொந்த செலவில் பணத்தை கொடுத்து JCP இயந்திரம் மூலம் கடலோரத்தில் நிறுத்தி வைத்திருந்த படகுகளை தண்ணீர் வராமல் இருக்கும் வகையில் சுமார் 30 அடி தூரத்திற்கு இழுத்து சென்று பாதுகாப்பாக நிறுத்தி வைத்தனர். இதனை அடுத்து உடனடியாக தங்களுக்கு உதவிய இளைஞர்களுக்கு மீனவர்கள் நன்றி தெரிவித்தனர். புயலால் வந்து ரொம்ப எப்பயுமே வருஷம் வருஷம் இந்த பாதிப்பு இருந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம நிரந்தரமான இதனால தூண்டில் வலை போட்டு கொடுத்தாதான் நம்ம வந்து இங்கே மக்கள் வந்து சுதந்திரமாக வந்து தொழில் பண்ணுறதுக்கு எல்லாம். இன்னொன்று என்னென்னா இந்த யூத் ஹாஸ்டல் இருக்குது. யூத் ஹாஸ்டலில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த போட்டுங்களை தூக்கி வச்சு அவங்க டிபார்ட்மெண்ட்டில் வந்து சுற்றுலாத்துறையில் வந்து ஏன் இங்கே போட்டெலாம் தூக்கி வைக்கிறீங்க, அது மாதிரிலாம் இங்கே வைக்காதீங்க, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது அது மட்டும் அங்கே மட்டும் தான் வைக்கணுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. நம்ம வந்து என்னென்னா இதை மாதிரி பாதிப்பு வரக்குள்ள நம்ம அங்கே தூக்கி வைக்கிற சூழ்நிலை தான் இருக்குது. அதனால் என்னென்னா நம்மளுக்கு நிரந்தரமாக நீங்கள் அரசியல்வாதிகிட்ட உங்களுக்கு தெரியாத தோணியும் கிடையாது. மேலிடத்தில் என்ன பேச முடியுமோ பேசி எங்களுக்கு அவசியம் ஏன்னா இந்த தூண்டில் அமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து எங்களுக்கு வந்து ஏற்படுத்தி போங்க.
இன்னொன்று 2010 நம்ம கோரிக்கை எல்லாத்தையும் ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கடைசி நிலைமையில வந்து எல்லாத்தையுமே செய்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு 4 நாள் முன்னாடி தெருநாய் வந்து ஒரு 15 பேர் கட்டிச்சு முத்தல்பட்டில். அப்போ பிரச்சனை ஒரு வந்ததுக்கு அப்புறம் தான் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்ற சூழ்நிலை இங்கே இருக்குது. இது வந்து நம்ம அரசியல்வாதிகள் எல்லாரும் சொல்லி வச்சு, டிபார்ட்மெண்ட் சொல்லி வச்சு, தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர்கிட்டையும் தெரிவித்தாச்சு. இப்போ மழை வரும்ன்ட்டு ரெட் அலர்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. குறிப்பிட்ட தேதியில் வரும்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாக்டாக நேற்று சொல்லிட்டாங்க. காலையிலேருந்து இப்போ இவ்வளோ மழையில் கஷ்டப்பட்டு இவங்க நாளைக்கு காலையில் அவங்களோட உடம்பு பார்க்க தேவையா இவ்வளோ மழையில் நனைஞ்சி இந்த போட்டெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு மதியானமோ இல்லை காலையிலே ஒரு வண்டி அனுப்பியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க டெக்னிக்கலாக இருக்கிறாங்க. இது இவ்வளோ இத்தனை வேகத்தில் வரப்போகுது, இவ்வளோ மழை வரப்போகுது. அப்போ இப்போ இது தூக்கி உள்ளே வைக்கணுன்றதுக்கு ஒரு மதியானமே ஒரு வண்டி அனுப்பியிருக்கலாம். ஒரு 6 மணிக்கு வந்து என்கிட்ட இல்லை, என்கிட்ட வண்டி யாரும் ஆப்ரேட்டர் கிடைக்கல, நீங்கள் பார்த்துங்கன்னா நாங்கள் ஏதோ ஏற்பாடு பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு வந்து வண்டி கொடுத்துட்டோம். அது 2வது கட்டம். ஆனால் எதுக்கு இவ்வளோ கடைசி நிலைமையில பண்ணுறாங்கன்றது புரியல. உழவர்கரை தொகுதியில் பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் மழையால் பாதிக்கப்பட்ட பல்வேறு இடங்களில் மதிய உணவுகளை வழங்கினார். டிட்வா புயல் காரணமாக தொடர்ந்து கடந்த 3 நாட்களாக மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்தது. இந்த நிலையில் பொதுமக்களின் நலன் கருதி பாஜக மாநில துணைத் தலைவர் உழவர்கரை சரவணன் தலைமையில் தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் அவரது ஆதரவாளர்களுடன் மதிய உணவு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள், சரவணன் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தின் லட்சுமி யானையின் 3ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு லட்சுமியின் நினைவிடத்தில் ஏராளமான பக்தர்கள் நினைவஞ்சலி செலுத்தினார்கள். புதுச்சேரி பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் வளர்ந்து வந்த லட்சுமி யானை கடந்த சில வருடங்களுக்கு முன்பு உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போனது. அதன் உடலை புதுச்சேரி வனவிலங்குத்துறை அருகே உள்ள அரசு இடத்தில் அரசு சார்பில் புதைக்கப்பட்டது. அதன் 3ஆம் ஆண்டு நினைவு நாளான இன்று சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் அதன் சமாதிக்கு மலர்கள் தூவி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஒற்றை வருடலில் உயிர் பூக்க வைக்கும் தூரிகை தும்பிக்கை, சின்ன சின்ன சித்திரம் வரையும் சீமாட்டி, குட்டி குட்டி குறும்புகளில் குற்றால சாரல் பேசும் ஒய்யார தென்றல், அவள் கருப்பு தேவதை, புதுச்சேரியின் செல்ல மகள், செல்வ மகள், புதுச்சேரியின் அசையும் அழகு சிற்பம், கோயில் வாயிலில் அன்பு செய்யும் அன்பு கோயில், மணக்குள விநாயகர் ஆலயத்தின் மகுடம், குழந்தைகளின் குதூகூலம், பக்தர்களின் வரம். இப்படி ஒவ்வொரு நெஞ்சிலும் சிறகு விரித்து உயிர் வரை ஊறி சிம்மாசனம் கொண்டவள் அவள். அசைந்து வரும் அழகில் புதுவை அசையும், இசைந்து வரும் அழகில் பூமி குழையும். அழகிதான் அவள். தந்தையாய், தாயாய், சகோதரனாய், குருவாய் தன் சரிபாதி தந்த பாகனோடு விளையாடி குழையும் சொர்க்க பொழுதுகளும் அவளுக்கு நிலைக்கவில்லை. நலவாரியம் என்னும் பேரில் நரக வாரியத்தால் சில காலம் அந்த தங்க கிளி தனிமையில் தவித்தது. 5 வயதில் இருந்து எங்களோடு வாழ்ந்த அந்த சித்திர சீதைக்கு வனவாசம். எங்கள் மனமும் புதுவையும் வெறிச்சோடி போனது. மக்களின் ஏக்கத்தாலும் இளைஞர்களின் போராட்டத்தாலும் தன் வனச்சிறை உடைக்கப்பட்டு தன் நந்தவனம் வந்தாள் அவள். வரும் வழியெல்லாம் மலர் தூவல், இசை முழக்கம் என்று தங்க மகளை வரவேற்ற புதுவை. மறுபடியும் புதுவை அவள் புன்னகையால் பூத்து குலுங்கியது. அந்த சந்தோஷ நாட்களில் புதுவை கரைந்து நிறைந்து
மகிழ்ந்து கொண்டிருக்கையில் அந்த ஒரு நாள் அந்த ஆகாச கங்கை புதுவை சாலையில் தவழ்ந்து கொண்டிருக்கும் போது விதி என்னும் கொடும்பேய் பேரிடி இறக்கியது. எங்கள் சுவாசத்தின் சுவாசத்தை அந்த ஏமன் அறுத்தெறிய வந்தான். அந்த முத்த அழகி சிரிப்பால் எங்களை அளந்த முத்து அழகி மூச்சடைத்து போனாள். மூச்சடைக்கும் பொழுதில் கூட விழிப்போடு இருந்தவள் தான் சரிந்து விழுந்தாள். பாகன் மேல் விழுவோம் என்று உணர்ந்து பாகனை தள்ளிவிட்டு எதிர் திசையில் விழுந்தாள். மனிதர்களுக்கே இல்லாத மகத்தான குணம் அல்லவா அது? அந்த மகரந்த கிளி மண்ணில் சாய்ந்தது. பூக்களின் குழந்தை துடிதுடித்து போனது. சின்ன சின்ன சிமிட்டலில் சித்திரம் வரைந்த அந்த விழிகள் ஈரம் வற்றி காய்ந்து போனது. கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சி பேசிய அந்த தும்பிக்கை தரையில் துவண்டு போனது. ஏ மரணமே, உனக்கு மனமில்லையா? எங்கள் மகரந்த குழந்தையை இப்படியா கூட்டி செல்வாய்? அந்த கடல் அலை கண்ணீராய் அலை வீச கடற்கரை காற்று அசையாமல் அழுது நிற்க அந்த அன்பு மகள் அடங்கி போனாள். மொழிகள் கடந்து இனங்கள் கடந்து தங்க மகள் இறுதியில் கண்ணீரின் மொழியில் புதுவை கலங்கியது. தங்க மகள் லட்சுமி தங்காமல் எங்கள் மனதில் தங்கிவிட்டு போனாள்.